பேங்க் தான் வந்து நம்மள ஜப்தி பண்ணும். பேங்கே நம்ம ஜப்தி பண்ண போறோம். இதை வந்து ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தால நம்ம டாஸ்மாக்ல இந்த 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்கன்ற விஷயத்த வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம். அந்த நீதிமன்றத்துல வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது 40 லட்சம் ரூபாய் நீங்க டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்திற்கு நுகர்வோர் நல நிதியில் கட்டியாக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு பிரமாதமான தீர்ப்பு வழங்கியுள்ளது. ராணிப்பேட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றாததுக்கே ஒரு தாசில்தார் மேலேயோ ஆர்டிஓ மேலேயோ கிரிமினல் வழக்கு பதிஞ்சு நடத்திட்டு இருக்கோம். கோட்டை செந்தமிழ்கிறார் ஐயாவின் நினைவேந்தலில் நாம் எல்லாம் இணைந்திருக்கும் ஒரு கோட்பாடு பார்ட்டின் பெர்சன், அதாவது தன் வழக்கை தானே வாதாடும் உரிமை ஒன்று மட்டுமே நமது கோட்பாடு. அதாவது நீதிமன்றத்திற்கு அனைவரும் நீதிமன்றத்திற்கு போகலாம் என்பதுதான் அரசியல் சாசனம் அனைவருக்கும் கொடுத்த சம உரிமை. அதில் நிறைய நீதிமன்றங்கள் சட்டம் பயிலாத பார்ட்டின் பர்சனை நிராகரிப்பதை ஒரு கொள்கையாக வைத்துள்ளனர். அதாவது நம்மளுடைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்தும் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தும் தான் தன்னுடைய வாதத்தை வைக்கின்றதுனால நம்ம வந்து ஒரு தற்செயலாக ஒரு இடத்தில் நாம் தனித்து விடப்படுகிறோம். அதாவது நீதிமன்றத்திற்கென்று ஒரு தனி உரிமையும் உண்டு, பெருமையும் உண்டு. நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தன் உரிமையை எடுத்து வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்க ஒரு இடம். அதை நாம் சரியாக உபயோகிக்க வேண்டும். அதாவது செந்தமிழ்கிறார் ஐயாவின் நினைவேந்தலில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி நம்ம பேசணும்னு முக்கியமா வந்திருக்கோம். ஏன்னா சில சட்ட விளக்கங்கள் எனக்கும் தேவைப்படுகிறது. அதனால நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து அரசியலமைப்பு சாசனம் கோட்பாடு 39ல நுகர்வோர்கள் தொழிலாளர்கள் யாரும் சுரண்டப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்டமாகும். அதாவது ஏற்கனவே இருந்த பழைய சட்டத்தை புதுப்பித்து புதிய சட்டம் 2019 ஒரு புதிய பொலிவுடன் உருவாக்கப்பட்ட சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டத்துக்கும் சிவில் சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சிவில் சட்டத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம காம்பன்சேஷன் சூட் போடணும்னா கண்டிப்பா 15 ஒரு 20,000 ரூபாய் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அதே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல 5 லட்சம் வரை இலவசமாக நம் வழக்கு நடத்த போகிறோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நம்ம அனைவருக்கும் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் நான். அதாவது நான் ஃபர்ஸ்ட் நிறைய சிவில் கோர்ட்டுக்கு தான் போவேன். சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்ல நிறைய இந்த தேர்ட் பார்ட்டி பவர் மூலியமா நிறைய வழக்கு நடத்தியிருக்கேன். அதை இப்போ எனக்கு விட்டுட்டு அதிகமா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறது எனக்கு இப்போ நிறைய ஆர்வமா இருக்கு. அதாவது ராணிப்பேட்டில பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றாததுக்கே ஒரு தாசில்தார் மேலேயோ ஆர்டிஓ மேலேயோ கிரிமினல் வழக்கு பதிஞ்சு நடத்திட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல தவறா வழக்கு பதிஞ்சதுக்கு அவர் வந்து IPC 211 வழக்கு பதிஞ்சு அதே ராணிப்பேட்டை கோர்ட்டுல வர 2ஆம் தேதி தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி பார்ட்டின் பர்சன் எல்லாம் செய்ய முடியுன்றதை விட ஆனா நுகர்வோர் கோர்ட்ல இருக்கிற வழிமுறைகள் ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் உள்ளது. அதை நாம் ஒவ்வொன்றுமே அறிய வேண்டும். இந்த நுகர்வோர் வழக்குல வந்து அதாவது நமக்குன்னு ஒரு எல்லா நீதிமன்றத்துக்கும் போகணும்னா நம்ம வந்து நிறைய சட்ட கேள்விகள்லாம் எழுப்புவாங்க. இது வராது போகாது அந்த மாதிரி நிறைய சட்ட கேள்விகள். ஆனா நுகர்வோர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா இது வருமா வராதா என்றது தெளிவான முதலில் சொல்லிடுவாங்க. அதாவது 70% இந்த வழக்கில் எடுக்க வழிவகை இல்லை என்றால் கூட வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுக்கு வழிவகை உண்டு நுகர்வோர் நீதிமன்றத்தில். மிக எளிமையான நீதிமன்றம் நுகர்வோர் நீதிமன்றம். அதாவது சட்டம் படிக்காதவர்களுக்கு தான் நுகர்வோர் நீதிமன்றம் முதலில் உதவி செய்கிறது. அதாவது சட்டம் படிக்காத போனாங்களாம் அவங்கள, அதாவது நாம் பார்த்த நுகர்வோர் நீதிமன்றத்துல எங்களுடைய செங்கல்பட்டு ஆணையம் நல்ல ஒரு வரவேற்பு தக்க ஆணையம். அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் அதிக 14% வர நீதிமன்றம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் செங்கல்பட்டு ஆணையமும் ஒன்று. அதுல வந்து ஒரு 14% கிட்ட என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்கணும்ன்றது அந்த கோட்பாடுடன் எனக்கு தெரிஞ்சு அந்த நுகர்வோர் ஆணையம் நடந்து கொண்டு வருது. அதாவது ஒரு 14% கிட்ட என்ன கேட்கணும், ஒரு வழக்கறிஞர் கிட்ட என்ன கேட்கணும், அந்த தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. அது நுகர்வோர் சட்டத்துல அது ஒரு செக்ஷனாவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அதாவது நுகர்வோர் சட்டத்துல இப்படிதான் வருது,
சிவில் நீதிமன்றத்துல வேணா போனா உரிய சட்ட வடிவில் நீங்க கிளைண்ட்டை கொடுங்கன்னுவாங்க. அந்த சட்ட வடிவெல்லாம் நமக்கு தெரியாது. நுகர்வோர் நீதிமன்றத்துல நமக்கு தெரிஞ்சது விருந்தினர் பெருந்தினர் போட்டு என்ன நடந்ததோ, முக்கியமானது நீங்க எப்படி கன்சியூமரா வரீங்க, நீங்க எப்படி ஒரு நுகர்வோர் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க, அதை ஏதோ ஒரு செலவீனம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு நுகர்வோர், அவ்வளவுதான். இந்த நுகர்வோரா நீங்க எப்படி பாதிப்படைஞ்சீங்க, இந்த விஷயம் மட்டும்தான் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு தேவை. இந்த மாதிரி நிறைய நுகர்வோர் வழக்குல வந்து நம்ம ஆர்டர் வாங்கியிருக்கோம். லேட்டஸ்டா வந்து ஒரு டாஸ்மாக்ல இந்த 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்கன்ற விஷயத்த வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம். அந்த நீதிமன்றத்துல வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது அந்த நீதிமன்றம் வந்து ஒரு 2 வருடம் எவ்வளவு நீ 10 ரூபாய் பெற்றையோ அந்த 10 ரூபாய் 40 லட்சம் ரூபாய் நீங்க டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்திற்கு நுகர்வோர் நலநிதியில் கட்டியாக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு, பிரமாதமான தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இப்போ அப்பீல் போயிருக்காங்க. அதுக்காகவும் நம்ம இப்போ போராடிட்டு கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம அதை எந்த நிலைமைக்கு போனாலும் நம்ம விடுற மாதிரி இல்லை. அந்த 10 ரூபாய் வாங்கினது உண்மை என்று நிரூபித்து காட்டாமல் அதை நம்ம விடுற மாதிரி இல்லை. அதாவது ரொம்ப நாளா ஒரு 12 13 ஆண்டுகளாக ஒரு முதியவர், 72 வயது அடைந்த ஒரு முதியவர் ஒரு நில பிரச்சனைக்காக போராடி வந்தார். 12 13 ஆண்டு காண்டமாக. கடந்த ஓராண்டுக்கு முன்பாக நம்மளிடம் வந்து அவருக்காக நான் ஆஜராகி பார்ட்டின் பர்சனா, அதாவது பவர் மூலியமா ஆஜராகி அவருக்கு 60 லட்சம் ரூபாய் ஆர்டர் ஆகி அந்த இஏஓ நம்பர் ஆகி உள்ளது. இப்போது அதாவது பேங்க் தான் வந்து நம்மள ஜப்தி பண்ணும். அடுத்த மாதம் வந்து பேங்கே நம்ம ஜப்தி பண்ண போறோம். இதை வந்து ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தால நம்ம ஒரு சாதனை செஞ்சிருக்கோம். அதாவது பேங்குக்கு ஒரு குழு கடன் வாங்குறாங்க ஒரு 7 பேரு. அவங்க வந்து லோனை வந்து கட்டிடுறாங்க. அந்த லோன் ஏஜென்சி ரெக்கவரி ஏஜென்ட் என்ன பண்றாரு, அந்த கடனை வாங்கிக்கிட்டு போயிடுறாரு. பேங்க்ல வந்து அவர் சரியா அதை பே பண்ணல. இவங்க 7 பேருமே என்ன பண்றாங்கன்னா பேங்க்ல போயிட்டு வேறொரு பேங்க்ல போயிட்டு கடன் வாங்க கேட்க சொல்லும், உங்க பேர்ல ஆக்சிஸ் பேங்க்ல கடன் நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பேங்க்ல கேக்குறாங்க. பேங்க்ல கேட்க சொல்லும், கடன்லாம் நீங்க கட்டல, நீங்க யார்கிட்ட கட்டினீங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டுங்கன்றாங்க. அந்த பிரச்சனை நம்ம கிட்ட வருது. அதாவது முதல் முறையா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம், அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை. அடுத்ததாக நீதிமன்றம் போறோம். நீதிமன்றத்திலையும் அவங்க வாதாடுறாங்க. அதாவது அந்த ஏஜென்சி யார்கிட்ட கட்டினாங்களோ அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்மளுடைய ஆழமான கோரிக்கை. ரோட்ல போறவங்க ஏன்டா பேங்க் வேலை கொடுத்த, அவன் பேங்க் வந்து ஒரு ஸ்டாப்பை எப்படா ரோட்ல போறவனையா கூட்டினா பேங்க் ஸ்டாப்பா வச்ச, அவன் யாரு எவரு என்ன முகவரின்னு கூட தெரியாத அளவுக்கு நீ ஏன் இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ஆளு ஸ்டாஃபா இருப்பேன்ற ஒரு கேள்வியை முன்ன வச்சு நம்ம அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆர்டர் ஆகி நோ டியூ சர்டிபிகேட் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் ஆகி அதை அவங்க ஒபே பண்ணலன்னு ஐஏவே நம்பர் ஆகி அடுத்த மாதம் அவங்களுடைய முதல் ஏறி ஜப்தி பண்றதுக்காக நம்ம இப்போ முன்னெடுத்து வச்சிருக்கோம். அதுவும் நல்ல முறையில் இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ நுகர்வோர் நீதிமன்றத்துல அரசு அதிகாரிகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அப்படியே யோசிச்சது. ஒரு திருக்கழுக்குன்றம் தாசில்தார், திருக்கழுக்குன்றம் ஹெட் சர்வேயர் விஓ, இவங்க 4 பேரும் ஒருத்தவங்க வந்து நில அளவை செய்வதற்காக பணம் கட்டுறாங்க. அந்த பணத்தை வந்து இவங்க நில அளவை செய்து விட்டதாக போலி கையெழுப்பம் போட்டு மனுவை முடித்து விடுகிறார்கள். அதாவது இந்த மனு மீது நம்ம நுகர்வோர் நீதிமன்றம் போகிறோம். அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் இவங்களுடைய ஆழமான ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க, நாங்கள் நில அளவை செய்து விட்டோம் என்று. அந்த நில அளவையை அவங்க செய்யவில்லை என்றும் போலி கையெழுப்பம் விட்டாங்க என்றும் நம்மளுடைய அதாவது பார்ட்டின் பர்சனாகவும் பவர் மூலியம் நம்ம வாதாடி ஜெயித்து இன்று அந்த சம்பந்தப்பட்ட 4 எதிர்மதனாளர்களுக்கும் துணை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதாவது நுகர்வோர் நீதிமன்றத்துல நம்ம ஒரு காம்பன்சேஷன் வாங்குறோன்றதை விட அதாவது ஏதாவது பண்ணணும்ன்ற யோசனை இப்பதான் வந்தது. அதாவது இத இப்போ காம்பன்சேஷன் வாங்குறோம், நம்ம வந்துடும். அப்ப தவறு செய்யறவங்களுக்கு என்ன, அது காம்பன்சேஷன் வராங்க, அது நஷ்டஈடுக்காக எப்படி போச்சு, அப்புறம் அவங்களுக்கு என்கொயரி வைக்கிறாங்க, அது ஓகே. ஆனா இப்பவே அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல அழகா குறிப்பிட்டிருக்க செக்ஷன் 16 வந்து, அதாவது நுகர்வோர் 16 வந்து மாவட்ட ஆட்சியர் புலனாய்வுக்கு உட்படுத்தணுன்றாங்க. அப்ப மாவட்ட ஆட்சியர் வந்து துறை ரீதியான நடவடிக்கை அவருக்கு எடுத்து அந்த ஆணையை நீதிமன்றத்தில் பிறப்பிக்க வேண்டும், காட்ட வேண்டும் என்ற உத்தரவு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த நுகர்வோர்
சட்டம் வந்து, அதாவது சென்ட்ரல் பாதுகாப்பு, அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு அத்தாரிட்டி என்ற ஒரு தனியா ஒண்ணு இருக்கு. அந்த நுகர்வோர் பாதுகாப்பு அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எங்க வேணாலும், அதாவது நுகர்வோருக்கு எதிராக ஏற்படுகிற பூசல்களை தலையிட்டு அந்த குறையை சரி செய்யலாம். அதான் ஒரு அமைப்பு. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு குழு பார்த்தீங்கன்னா, மாநில குழு இருக்கு, மாவட்ட குழு இருக்கு, சென்ட்ரல் குழு இருக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நுகர்வோர் வந்து எப்படியெல்லாம் பாதிப்படைகிறாங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இவங்க மூலியமா கொடுக்குறாங்க. அந்த நுகர்வோர் பாதுகாப்பு குழு தான் 3 மாதத்திற்கு ஒரு வாட்டி விஜிலன்ஸ் குழுன்னு சொல்லி இந்த ரேஷன் கார்டு கேஸ் மீட்டிங்கு, ரேஷன் கார்டு மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த முகாம் நடைபெற்று நுகர்வோர் எப்படியெல்லாம் பாதிப்படைகிறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இவங்க மூலியமா கொண்டு வந்து சில சட்ட விதிகளை திருத்தி மறுபடியும் அதை சுற்றறிக்கையாவோ சில விதிகள்ல கொடுக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, மாவட்ட, மாநில, தேசிய ஆணையம், அதாவது நுகர்வோர் வந்து நேரடியாக ஆணையத்தை அணுகி நீதி பெறலாம். இந்த 3 வகையில நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து செயல்படுது. இதை எந்த வழியில வேணாலும் நம்ம போயிட்டு நமக்கு உண்டான பலனையும் நீதியையும் நம்ம அழகா தேடிக்கலாம். ரொம்ப, அதாவது எளிமையான நீதிமன்றம் நுகர்வோர் நீதிமன்றம். இன்னும் நிறைய வழக்குகள் போய் கொண்டிருக்கு. நிறைய பினான்ஸ் நிறுவனம் மேல வழக்குகள் போயிட்டு இருக்கு. சோலா எக்டஸ் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம வெற்றி அடைவோம். வெற்றியை நிலைநாட்டி பாதிக்கப்பட்டோர் கழகம், அதாவது சட்டம் படிக்காதவனுக்கும் சட்டம் சமம். ஒவ்வொன்றும் எந்த நீதிபதி எந்த இடத்துல சட்டம் சமம் இல்லை என்று சொல்லுதோ அதன் முதல் குரல் பாதிக்கப்பட்டோர் கழகம் தான் எதிரொலிக்கும் என்ற இந்த கோட்பாட்டையும் நம் அனைவரும் சமம் என்ற அந்த கோட்பாடு 14ஐயும் நாம் உட்புகுத்தி அனைவருக்கும் சட்டம் என்பது சமம். ஐயா சொன்ன மாதிரி எழுத்து வடிவிலும் பேப்பர் வடிவிலும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த எழுத்து வடிவும் இல்லாம நிலைமுறை சட்டமாக, நடைமுறை சட்டமாக நம்ம உருவாக்க வேண்டியது நம் ஒருவரும். ஐயா நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கிற ஒரு கோட்பாடு. அதை நம்ம எடுத்துக்குவோம், அதன்படி செயல்படுவோம். வாய்ப்பதற்கு நன்றி, வணக்கம்.